முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு உலக பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு மாரி மந்த நிலையை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்குதா? உலகத்தில் இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்டெல்லாம் வந்து ரொம்ப உச்சத்தில் இருந்தது. அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணும், இன்னும் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும் அப்படிங்கிறது ஒன்றும். ரெண்டாவது ஏஐ பூம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் உலகத்தையே மாற்றி அமைச்சிடலாங்கிற ஒரு பூம் இருந்தது, ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. என்விடி மேக்னிஃபிசன்ட் 7ன்னு 7 கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டை உச்சத்துக்கு கொண்டு போச்சு அமெரிக்காவில். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, வேலை இல்லாத திண்டாட்டம் ரொம்ப 2 வருஷமாக அமெரிக்காவில் ரொம்ப கம்மியாக இருந்தது. நம்ம ஊர் மாதிரி நினச்சா சர்வே எடுக்க மாட்டேன், நான் நினச்சா சென்சஸ் எடுக்க மாட்டேன் மாதிரிலாம் கிடையாது. அமெரிக்காலலாம் மாதம் மாதம் சென்சஸ் எடுப்பாங்க. அதுவும் யாருக்கெல்லாம் வேலை இல்லைங்கிறத கவர்மெண்ட் அஃபிஷியல் சர்வேயே எவ்ரி மந்த் வந்துடும். பிரசிடெண்ட்டுக்கு பிடிக்கல, பிரசிடெண்ட்டுக்கு வேண்டாத ரிசல்ட் வரப்போகுதுன்னா அந்த ரிசல்ட்டெல்லாம் அமுக்க முடியாது. அதை வச்சு தான் அவங்க எக்கனாமிக் பாலிசியே பண்ணுவாங்க. இந்த வாட்டி என்ன நினச்சாங்கன்னா, அமெரிக்காவில் 2.5 லட்சம் பேருக்கு எக்ஸ்ட்ரா வேலை கிடைக்கும்னு நினச்சாங்க. அந்த 2.5 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்காம வெறும் 1,14,000 பேருக்கு தான் வேலை கிடச்சிது. அப்போது அமெரிக்காவில் வேலை இல்லாத தன்மை 4.2 ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி 3.6 இருந்தது. 3.6லேருந்து 4.2 ஆச்சு. 3 வருஷத்துக்கு அப்புறம் இது மாதிரி நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் கொரோனாவுக்கு அப்புறம் முதல் வாட்டி இது 4% தாண்டி இருக்குது. இதனால் மார்க்கெட்டில் என்ன நினச்சிட்டாங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வியாழன் வெள்ளி மார்க்கெட்டில் என்ன நினச்சிட்டாங்கன்னா, இது மாதிரி ஆட்களுக்கு வேலைக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால் இருக்கிறவங்கள வேலையை விட்டு நிறுத்துகிறாங்க. இன்டெல்ங்கிற கம்ப்யூட்டர் ப்ராசஸர் சிப் கம்பெனி 15,000 பேரை வேலை நீக்கம் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்த உடனே வேலை வாய்ப்பு இருக்காது, வேலை வாய்ப்பு கம்மியானால் பின்னாடி வரும்போது பொருளாதாரம் மந்த நிலைக்கு வந்துடுமோ அப்படிங்கிற அபாயத்தில் அமெரிக்காவில் பங்குச்சந்தை சரிந்தது. அதே சமயத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, 40 வருஷம் கழித்து ஜப்பானில் முதல் வாட்டி பணவீக்கம் சஸ்டெயின்டாக 2.5% மேலே இருக்கிறதுனால 20 வருஷமாக பணம் வட்டியே இல்லாத ஊரில் முதல் வாட்டி 0.1 கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் அதை 0.25 ஆக்கிட்டாங்க. அதாவது வட்டி 0 இருந்ததை 3 மாதத்தில் 0.1லேருந்து 0.25க்கு ஏற்றினோன்னா, ஜாப்பனீஸ் எண் வந்து $160 இருந்தது. 160 yen ஒரு டாலர் இருந்தது. ஒரேடியாக ஏறி இன்றைக்கி 143 yen ஒரு டாலருக்கு ஆச்சு. பஃபெட்டு உள்பட்டு பல பேர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, வாரன் பஃபெட் உள்பட்டு எண்ணில் கடன் வாங்கி டாலரில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எண்ணில் வந்து இதே கிடையாது, இது வட்டியே கிடையாது. ஸோ வட்டி இல்லாத கடனை வாங்கி டாலராக மாற்றி அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. சடனாக 160 யன்னுக்கு டாலருக்கு கடன் வாங்கினதை 143 ஆனோடனே ஜப்பானோட மதிப்பு ஏறுதுன்னு தெரிஞ்சோடனே வாங்கினோட கடனோட வேல்யூ ஏறுது. இது பேர் கேரி ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேரி ட்ரேட் அன்வைண்ட் ஆகிறதுனால எல்லா இடத்துலையும் மார்க்கெட் விழுந்துட்டுருக்குது. ஜப்பான் மார்க்கெட் லோவர் சர்க்கியூட், அதாவது 8%க்கு கீழே போயிடுச்சுன்னா 20 நிமிஷத்துக்கு ட்ரேடிங் நிறுத்திடுவாங்க. ஜப்பான்லேயும் சவுத் கொரியாலேயும் ட்ரேடிங் ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு கேரி ட்ரேட் அன்வைண்டிங் தானே தவிர இன்னும் அஃபீஷியலாக ரிசெஷன் வரல. அமெரிக்காவில் வட்டி விகிதம் 5.25லேருந்து 5.5 கிட்ட இருக்குது. அந்த 5.25லேருந்து 5.5 குறைக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் கோரிக்கை இருந்தது. இந்த வாட்டியும் குறைக்கலை. செப்டம்பர் மாதத்தை தான் குறைப்பாங்கன்னு தெளிவாயிடுச்சு. அதனால தான் இந்த எதிர்பார்ப்பு இல்லை. ஏஐ இவங்க எதிர்பார்த்த அளவு ஏஐயில் பூம் இல்லைங்கிறதுனால பங்குச்சந்தை சரிஞ்சிருக்கே தவிர உலக லெவலில் மந்தம் இல்லை. இப்போ இந்த நேரத்தில் பங்குச்சந்தையில் வந்து முதலீடு செய்கிறதுக்கு சரியான ஒரு டைம் ஆகுது. பங்குச்சந்தை விழுங்கிறது எல்லாருக்கும், விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த பங்குச்சந்தை விழணும்னு. இந்தியாவில் ஒன்றும் பெருசாக விழலை இன்றைக்கி. ஆனால் எல்லோரும் விழுந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கிறோம். ஒரு 750 பாயிண்ட், நாம் பேசுகிற சமயத்தில் 750 பாயிண்ட் தான் இறங்கியிருக்கு நிஃப்டி. இது வந்து கரெக்ஷனே கிடையாது. பங்குச்சந்தையோட உச்சம் வந்து 25,000 தாண்டித்து. அதனால் ஒரு கரெக்ஷன், அதாவது ஒரு சின்ன கரெக்ஷன்னா கூட 22,500 வந்தால் தான் டெக்னிக்கலாக நம்ம கரெக்ஷன்னு சொல்ல முடியும். 22,500 ஈஸியாக வந்துடும். இதே ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா இன்னும் 2-3 நாளில் 22,500 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. டிஃபன் காஃபி ரேஞ்சில் நீங்கள் வாங்கினீங்கன்னா 10 வருஷம் கழித்து நல்ல லாபம் பார்க்கலாம்.
சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.